வச்சுக்கிட்டு இருந்த பையன்கிட்ட முதல்வர் காமராஜர் கேட்டாராம், "தம்பி நீ பள்ளிக்கூடம் போகலையா?" அப்படின்னு. அப்போ அந்த தம்பி, "நான் சாப்பிடலையா, அதனால நான் பள்ளிக்கூடம் போகலன்னு" சொல்ல, காமராஜர் அவர்கள், நம்ம பிள்ளைங்க சாப்பாடு இருந்தா பள்ளிக்கூடம் போவாங்கன்னு என்று மதிய உணவு திட்டத்துக்கு முதல் கையெழுத்திட்டாராம். இலவசங்களையும் திட்டங்களையும் அறிமுகப்படுத்துவது நம்மளுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வரணும் என்பதற்காக தான் இந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த தற்கூரிகளும் சீமான் போன்றவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இலவசங்களை கொச்சைப்படுத்தி அது பெண்களை குறித்து பேசுவதில் இவங்க மிக ஆழமாக அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. சீமான பிரச்சாரம் செய்கிறாரு நேத்திக்கு. அப்போது புள்ள இலவசமாக கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களான்னு பெண்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போது தம்பி தங்கைகள்னு உருகிற நீ ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல் செய்கிற சீமான் அவர்களுக்கு தகுதியே இல்லை, அரசியல் நிற்க தகுதியே இல்லை. அவருக்கு பேச்சு நாகரிகம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, நரி வேஷமிட்டு இருக்கார். மக்கள் நல்லா கவனிக்கணும். நரி வேஷம் இடும் சீமானுக்கு இந்த தேர்தல் 2026 தக்க பதிலடி கொடுக்கும்.